सॉरी ब्रदर नो एनफ मनी। अब देखना है कर आएगा, देखना कहाँ आएगा, वो आएगा मेरे पे आएगा, मेरे को पता देख आ गया। कहाँ है? पीछे आया था अपने नहीं करे யாரா அவ பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்காக சிஎஸில் ரேங்க் புஷ் பண்ண போனோம். அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா பலவிதமான ஹேக்கர்ஸை பார்த்தோங்க. ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட ஹேக்கர்ஸு. ஹெட்ஷாட் ஹேக்கராக இருக்கட்டும், இந்த மாதிரி டெலிபோர்ட் ஹேக்கர்ஸாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஹேக்கர், ஓகேங்களா, அடிச்சுட்டு அவன் பாட்டு ஜாலியாக மூட்டை போட்டுட்ருப்பான். இந்த மாதிரி ஹேக்கர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஹேக்கராக இருக்கட்டும், இன்னும் வந்து கிரனேட் ஹேக்கராக இருக்கட்டும். அதில் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேக்கரை பார்த்தேன். அவன் எப்படி பட்டவன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து செவுத்துக்கு பின்னாடி கவர் எடுத்து நிற்கிறேன், ஓகேங்களா. அவன் வந்து ஆப்போனட்டில் ஒரு செவுத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிவிட்டான். அதுவும் நாங்கள் கவர் எடுத்து தான் நிற்கிறோம். எப்படா செத்தோம் அப்படின்னு பார்த்தா இவன் எப்படிப்பட்ட ஹேக்கர்ரா அப்படின்ட்டு அது யோசிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து முடிச்சுட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதை பார்க்க போகிறது மாதிரி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் சேரும். அப்புறம் நம்ம சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருங்க. அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதனா என்கிட்ட வந்து பேசணும்னு தோணுச்சுன்னா அங்கே வந்து பேசுங்க இன்ஸ்டாகிராமில், ஓகேங்களா. ஓகே guys, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், யாழ் வந்து கிரனேட் வீச போவான். கிரனேட் அவன் வீசின கிரனேட் போய் சேர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேருந்து யாழ் வந்து ஒருத்தன் அடிச்சு போடுவான். ஹேக்கர் தான், வேறு யாரும் இல்லை. அவன் தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அடிப்பான், ஓகேங்களா. அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக அமௌண்ட் போடுவார். இவர் பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கால்மி, ஓகேங்களா. கால்மின்னு வச்சிருக்காரு ஹேக்கர் பேர். கால்மின் மட்டும் தான் பேர் வச்சிருக்கேன், நம்பர் கொடுக்காம போயிட்டான். கொடுத்துட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் வந்து நல்லா விசாரிச்சிருக்கலாம் ஃபோன் பண்ணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் ஸ்டக் ஆயிரும், ஓகேங்களா. சரி ஸ்டக் ஆகிடுச்சு என்னடான்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் முடிச்சு ஏஷ் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அது மட்டும் தான் தெரியும். சரி அந்த ஸ்பீட் ஹேக்கரை முடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம், சரி குளோவில் போட்டு ஒரு ஆள் மட்டும் வரதுக்காக கேப் போட்டு வச்சுருப்போம். சரி பழைய ட்ரிக் யூஸ் பண்ணுவோம், அவன் வந்தால் அடிச்சுப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆயிடுவான். எப்படி பார்த்தீங்கன்னா அதான் அந்த இப்போ நான் அடித்தேன் பார்த்தீங்கன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஹேக்கரு. சரி ஓகே அவனை முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு டேமேஜ் கொடுத்துருவாங்க. சரி ஏன் ஆளும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக உள்ள ஆளும் டேக் ஆயிடுவார். அவனை டேக் அடித்தவனே பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிடும், ஓகேங்களா. சரி ரிவ்யூ பண்ண போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல கேட்டை போட்டு விட்டாங்க. சரி நான் மெடிக்கிட்ட போட்டு போயிருக்கணும், மெடிக்கிட்ட போடாமல் போனது தப்பு தான் நான் சொல்ல மாட்டேன், ரைட்டு தான், ஓகேங்களா. சிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மெடிக்கிட்டு போகிறதுக்குலாம் நம்ம வந்து டைம் ஒதுக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு போடணும். ஃபுல் மேப்பாக இருந்தால் மெடிக்கிட்டு போட்டு பர்மனெண்ட் கவர் எடுத்து அடிக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி சிஎஸ்லலாம் வேலைக்கே ஆகாது. ஸோ உண்மையாக சொல்ல போனால் சிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாதுங்க. ஒன்லி இப்போ நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் கேட்டிங்கன்னா ஃபுல் மேப் விளாட்றதுல மட்டும்தான். இருந்தாலும் இதில் வந்து கிளாஸ் காலில் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம சீசன் போயிருக்கோம். இந்த வாட்டி நம்ம போய் ஆகணும். கிராண்ட் மாஸ்டருங்கிறது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம நேம் காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா போனோடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்மளை வந்து அடித்து துரத்தி விட்டாங்க. உனக்கு வந்து கிளாஸ்க்கு எல்லாம் செட் ஆகாது, நீ போய் ஃபுல் மேப் ஆடுன்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஸ்பீட் ஹேக்கரு எல்லாரையும் முடிச்சுட்டு என்னை எப்படி அடிக்கிறது வராமல் பாருங்க. நான் கவர் எடுத்து நின்றுட்டு இருந்தேன் சித்திலே சிக்குவேனா அப்படின்ட்டு. இவன்ட்டேருந்து தப்பிக்க பார்த்தாலும் இவன் டீம்மேட்ஸ் வந்து விட மாட்டேறாங்க. ஐயோ அப்படின்ட்டு சரி அங்கிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தா இதுக்கு மேலே முடியாது, அடித்து பார்ப்புன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனே டேக் அடித்து பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த ஸ்பீட் ஹேக்கர்லேருந்து தப்பிக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் அடித்து பார்ப்போம், வேறு வழியே இல்லையே அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தால். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிச்சு விட்டாங்க. அந்த ஸ்பீட் ஹேக்கர் தான் நம்மளை முடிப்போம், ஓகேங்களா. சரி ஓகே இந்த இடத்துல முடிஞ்சு போச்சா. ஸ்பீட் ஹேக்கர் ஒரு வழியாக நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் ஹேக்கரை பார்த்தீங்க, டெலிபோர்ட் ஹேக்கரை பார்த்தீங்க. இப்போ வந்து நீங்கள் ஹெட்ஷாட் ஹேக்கரை பார்ப்பீங்க. ஹெட்ஷாட் ஹேக்கரை பாருங்கள். அந்த இடத்துல நான் வந்து டபுள் டோரில் கவர் எடுக்க தாங்க ஓடுவேன். போகிறவனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அடி, என்ன ரிவ்யூ பண்ணவரனு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அடி. சரி மூணாவது ஒரு ஆள் வருவான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடி விழுவும் பாருங்கள். ஆனால் இவங்கள்ட்ட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வந்துருச்சா சோழி முடிஞ்சு போச்சு. அவனும் பார்த்தீங்கன்னா காலியாகிடுவான். நாலாவது ஆளும் ஏஷ் அவ்வளோ ஒரு சவுண்டு வரும். என்ன சவுண்டு வரும்னு தெரில, நான் வந்து சவுண்டு வால்யூமை குறைச்சிட்டு பேசுகிறேன்னா. ஸோ அதனால் என்ன சவுண்டு வரும்னு தெரில. 4 பேருமே அவன் தான் முடிப்பானா, சாரி 3 பேர்த்த மட்டும் தான் முடிப்பான். 4வது ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தான் முடிச்சிடும், ஓகேங்களா. இத்தனை ஹேக்கர்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை சீசனாக நாங்கள் வந்து கிளாஸ் கோடுக்கு ரேங்க் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரனேட் ஹேக்கர் வந்துடுவோம். ஆனால் அந்த சீசன் வந்து எங்களுக்கு கிரனேட் ஹேக்கரே வரல, ஓகேங்களா. ஸோ இந்த மேட்ச்சில் பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டிங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹேக்கர்ஸ் வந்துருப்பாங்க, ஒன்றும் இல்லை 2 ஹேக்கர்ஸ் ஓட்டிட்டு வந்துருப்பாங்க. எங்களுக்காச்சும் தேவலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி அழுவாங்க. என்னையா நாங்கள் வந்து அந்த லாபி விட்டு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டார்ட் பண்ணி கன் எடுத்துகிட்டு மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கர்னட்டில் போட்டு கொண்டு போடுறாங்க. அப்புறம் ஒருத்தனை கிராண்ட் மாஸ்டர் பூஸ்ட் பண்ணி தரதுக்காக 3 பேர்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. சரி அதெல்லாம் விட்ருங்க கைஸ். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ வந்து எடுத்து இதில் வந்து கெயின் மாஸ்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவுத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கும் போது ஹேக்கர் இன்னொரு ஆஃப் மினிட்ல ஒரு செவுத்துல உட்காந்து அடிப்பான்னு சொன்னால் பார்த்தீங்களா, எங்கெல்லாம் போட்டு அந்த ஒரு வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. சரி கெயின் மாஸ்டரில் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ நிறையா இருக்கட்டு கேலரியில் போய்ட்டு டெலீட் பண்ணிட்டு இங்கே வந்து
பார்த்தா கெயின் மாஸ்லேயும் டெலிட் ஆகி கிடக்கு. ஸோ சாரி கைஸ், அந்த இடத்துல ஒரு 2 ஏக்கரை சரி விட்டுருங்க, அதுக்காக நான் சாரி கேட்டுட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் ஓடி வந்தாங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆக்கர். நான் முன்னாடி ஓடிட்டு இருப்பேன், பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பின்னாடிலேருந்து எங்களை வந்து புறமண்டிலே ஒரு அடி அடிப்பான் போகிறாங்கிட்டு அப்படின்ட்டு. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது, வெளியில் தூக்கி போட்டுருவோம். ஓகேலா, இது மாதிரி மட்டும்தான் காட்டிகிட்டே இருந்துச்சு. நான் அதை படிக்க கூட இல்லை என்னன்ட்டு கேன்சலுக்கு கொடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதே தான் காட்டுச்சு. திரும்ப ஓகே கொடுத்து பார்த்தா என்னை வந்து வெளியே தூக்கி போட்டுச்சு. சரி, அவங்க ப்ளே பண்ணிட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகேலா, எனக்கு அதனால் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் மைனஸ் ஆச்சு. சரி, இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஹேக்கராக என்னன்னு எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏடிஎம்ல வச்சு ஒரு அடிப்பான் பாருங்க, அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். என் டீம்மேட்ஸ்லாம் சொன்னாங்க ஹேக்கர் ப்ரோ, அவன் அடிக்கிற பார்த்தா ஹேக்கர் மாதிரி தான் இருக்குன்ட்டு. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா மட்டி ஹேக்கர். இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ் வேறு, நார்மலாக அந்த ஒரு நாள் சிஎஸ்க்காக ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காக வர ஹேக்கர்ஸ் வேறு. ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் வந்து காசு வாங்கிட்டு புஷ் பண்ணுவாங்க. அந்த நார்மலாக புஷ் பண்ணுற ஹேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக புஷ் பண்ணி தரத்துக்காக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ கிடைக்கிற ஹேக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வந்து விளையாடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நாங்கள் வந்து எல்லா மேட்ச்சில் இதில் காட்டுற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோற்றுருவோம்னு நினைக்காதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மேட்ச் இல்லைங்க, முக்காசி மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நாங்கள் வின் பண்ணியிருப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மட்டி ஹேக்கர்ஸுங்கிறத விட அவங்க வந்து ஹேக் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் புதுசாக வந்து ஹேக்கர்ஸ் ஏற்றிட்டு வந்தவங்க. ஓகேங்களா, ஹேக்கை ஏற்றிட்டு வந்தவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்களா, எடுத்துகிட்டு வந்து ஆஃப் நெட்டில் விளையாண்டுருப்பாங்க. விளையாண்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 2வது ரவுண்டு இல்லைனா 3வது ரவுண்டு வந்து ஹேக்கர் வந்து எலிமினேட்னு காட்டும் ஹேக்கர் நேமு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு தெரியும். ஓகேங்களா, இது வந்து ஹேக் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் இது மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஹேக்கரெல்லாம் அடி வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு நானும் ஹேக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வெறி ஆகி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மன உளைச்சலுக்கு ஆகி அந்த மாதிரி ஹேக் எடுத்து வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க தான் ஹேக் யூஸ் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிறது. ஓகேங்களா, ஆனால் ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த பழக்கம் கிடையாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடி வாங்கி ஹேக்கர்ஸ் அடி வாங்கி மறுத்து போச்சு. ஓகேங்களா, இப்போ பார்க்க போகிறீங்க ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒன்று பார்த்த மாதிரியே இருக்கும் இன்ட்ரோவில். இதே ஹேக்கர் தான், அதே கால்மி ஹேக்கர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது மாதிரி ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என் பின்னாடி வந்து மண்ணுக்குள்ளேருந்து எழுந்து வந்து எங்களை அடிப்பான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சிக்கிக்குவோம். ஓகேங்களா, திரும்ப வந்து அவனால் மண்ணுக்குள்ளே போக முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டி ஹேக்கர் நாய், யூஸ் பண்ண தெரியாத நாய். ஓகேங்களா, ஹேக் வந்து யூஸ் பண்ண தெரியாத நாய். சரி, ஓகே கேஸ், நான் வந்து கடைசியாக இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசியாக விளாண்ட மேட்ச்சு கிளாஸ் கால். ஓகேங்களா, ஸோ வந்து முன்னாடி போனால் தான் வெளில வந்தால் தான் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் வந்து வீட்டுக்குள்ள வந்து கவர் எடுப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எங்களை வந்து அடிச்சுட்டு போயிடுவோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த கிளாஸ் கால்லாம் ரீஜன் போகிற ஆசையெல்லாம் போயிடுச்சு. நம்ம வந்து ஃபுல் மேப்பில் விளாண்டாலே போதும், இதில் வந்து ஒன்றும் கிளிக்க வேணால் நம்ம வந்து போய் கிளாஸ் கூட விளாடுன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிவு எடுத்துட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நான் வந்து ஃபுல் மேப் விளாடலை. ரேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணல, அது 35,000 பாயிண்டில் அப்படியே தான் கிடந்துச்சு. ஒரு நாள் கிளாஸ் கால் வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஐடி வந்து அதில் வந்து ப்ளே பண்ணவே இல்லை, கிளாஸ் கால் மட்டும் தான் ப்ளே பண்ணோம். ஸோ இதில் வந்து ப்ளே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நம்மளை வந்து விட மாட்டாங்க. அதுக்கு ஃபுல் மேப்போட கிளாஸ் காலில் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்காக அதே ஹேக்கர்ஸை கூட்டு வராங்க. நான் அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா, வேறு வழியே இல்லை. சரி, ஓகே guys, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க தான் நேரம் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு இருங்க guys. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஹேக்கர்ஸில் எந்த ஹேக்கர் உங்களுக்கு வந்து வந்தான் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Bye guys and love you guys. Love you to all. போயிட்டு வரேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's